ஆக்ஷன். ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த ரெக்கார்டிங் நான் ஏன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா, சிஎஸ்கே நிறைய ஊழல் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி சிஎஸ்கே கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட. அதெல்லாம் வந்து புலம்பி தள்ளுறதுக்கு ஒரு ஆர்சிபி ஃபேன் கிட்ட யார்கிட்டயாச்சும் புலம்பி தள்ளுறதுக்கு ஒரு இது நான் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா போற நிலைமைய பார்த்தா ஆர்சிபி ஃபேன் நீங்க தான் எங்க கிட்ட புலம்புறீங்க போல. இல்ல நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். என் முன்னாடி வீடியோ எல்லாம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு ஆர்சிபி மேல நம்பிக்கை இருக்காது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்த அப்படின்னா வந்து ராகுல் டிராவிட், கேலிஸ் இவங்க 2 பேரும் நம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பேட்டிங் மட்டும் சொல்றேன், இவங்க பேர் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி ஒரு ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சான், விராட் கோலி நம்ப ஆரம்பிச்சாங்க, தில்ஷானை நம்ப ஆரம்பிச்சாங்க, தில்ஷான் டீம்ல இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விராட் கோலி பிரைம் ஃபார்முக்கு வந்தா, விராட் கோலி, கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ் அப்படி மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி வந்து தேவர் ஒன்லி ட்ரஸ்டிங் இன் தி டாப் ஆர்டர்ஸ். வெறும் ஒரு 3 பிளேயர், ஒரு 2 பிளேயர், ஒரு 3 பிளேயர் மட்டும் தான் அவங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர மத்த யாருமே அவங்க ட்ரஸ்டே பண்ணல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, போன வருஷத்துல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, விராட் கோலி மேல வந்து சரி சார் நீங்க இல்லைன்னா கூட நாங்க அடிக்கிறோம் அப்படின்றத போன வாட்டி காட்டினாங்க. தே ஷோட் இட். ஓகே, பட் ஆனா வந்து இந்த வாட்டி என்ன ஆகுது அப்படின்னா வந்து டாப் ஆர்டர்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபில் சால்ட் நீ சொன்ன மாதிரி வந்து சிஎஸ்கேக்கு எப்படி வந்து ஓப்பனிங் பேர் வந்து நல்லா இருக்கும், அது ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து ஐபிஎல்ல வந்து அந்த இது இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபில் சால்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் கூட விராட் கோலி வாஸ் டூயிங் தட். அண்ட் ஃபில் சால்ட் அவுட் ஆயிட்டா வந்து தேவ்தத் படிக்கல் வந்துட்டு ஹி வாஸ் கோயிங் குட். ஓகே, பட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து கீழே வந்து ஓவர் கான்பிடன்ஸா வந்து ஜிதேஷ் சர்மாவும் ரொமாரி ஷெப்பர்டும் வந்து ஓவர் கான்பிடன்ஸா இருக்கிறதால வந்து தே ஆர் நாட் பர்ஃபார்மிங். அப்புறம் இது வந்து அவங்க மேலேயும் மட்டும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், எஸ்பெஷலி ரஜித் பட்டிதார். ரஜித் பட்டிதாருக்கு வந்து உனக்கு வந்து பர்ஃபெக்ட் போலர்ஸ் கொடுத்திருக்காங்க. புவனேஸ்வர் குமார் அட் தி ஏஜ் ஆஃப் 36 he is swinging the ball at most he can. ஓகே, செம்மையா பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹேசிட் வுட், he comes to the farm and he goes out of the farm, he is doing good அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு ரஷிக் தார் அந்த மாதிரி ஒருத்தன் போட்டுட்டு இருக்கான், உங்களுக்கு டீசெண்டா போட்டு கொடுக்குறான். குணால் பாண்டியா இஸ் டூயிங் குட். சுரேஷ் சர்மா, இந்த 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் தான் நீ யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு போலிங் ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? உனக்கு டீம் மேனேஜ்மெண்ட் கொடுக்கல. First of all, Romari Shepherd is not a bowling all-rounder. He is a batting all-rounder. அவ்வளவுதான். He is a batsman. Okay, who can bowl. அவ்வளவுதான். அதை நோட்டீஸ் பண்ணும். சரி, ஓகே, நீங்க வந்து ஃபில் சால்ட்டுக்கு ஃபிராக்சர் இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லி நீங்க யாரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெத்தல கொண்டு வந்தீங்க. ஓகே, நீங்க பெத்தல எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பெத்தல வந்து நீங்க ஆல்ரவுண்டர் சொல்லி கொண்டு வந்தீங்களா இல்ல வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லி கொண்டு வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க பெத்தல அவ்வளவுதான். சோ அப்போ இஃப் ஹி இஸ் நாட் பர்ஃபார்மிங் ஃபார் 2 matches, you have to go for the another option called Jordan Fox, because he can also இல்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஜிஜேஷ் சர்மா வந்து பர்ஃபார்மே பண்ணல உனக்கு. சரி, பர்ஃபார்மன்ஸே பண்ணல உனக்கு. விக்கெட் என்ன வரானா இல்ல எப்படி சால்ட்லாம் வர முடியாது. அது ஃபிராக்சர், ஃபிங்கர் ஃபிராக்சர். அது அது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் நியூஸ் நல்லா பரப்பிட்டு இருக்கானுங்க, வருவான்ட்டு. சோ ஹி இஸ் நாட் கோயிங் டு கம் பேக். இது சும்மா அதெல்லாம் வந்து ஃபிங்கர் ஃபிராக்சர்னா கன்ஃபார்ம் 2 மாசம் ஆகும் அது ஆடு வரதுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மா இந்த மேட்ச் மட்டும் தான் அடிச்சான் 2 6. ஓகேவா? அது பால் வேஸ்ட் பண்ணான். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் சொல்லிடுறேன். பெத்தலுக்கு பதிலா ஜார்டன் ஃபாக்ஸ் இறக்கிட்டா he can also bat in the top order and as well as he can do wicket keeping. சோ உனக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் உள்ள கொண்டு வரலாம். அப்புறம் ரொமாரி ஷெப்பர்ட் பதிலா வந்து யூ கேன் பிரிங் சம்ஒன் கால் டஃபி ஃபார் போலிங் டு டைட்டன் தி போலிங். சோ உனக்கு வந்து இதை விட வந்து ஆப்ஷன் உனக்கு இல்ல. உனக்கு நீ சொன்ன மாதிரி வந்து தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் தி டக் அவுட்ஸ். சோ அந்த ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் நீ பர்ஃபெக்டா. அவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி இஸ் ஓவர் கான்பிடன்ஸ். அவ்வளவுதான். இங்கிலீஷ் அடிச்ச அந்த 6 ஓவர் தான், அந்த 6 ஓவர் பவர் பிளேல அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான். இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல தலைவன் ஜேமி வார்டன் வந்து ஒரு சரியான ஸ்பெல் லாஸ்ட் ஒரு ஓவர் தான் சுத்த போனா பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். அவன்லாம் லிட்டரலி எப்படி சொல்றது, இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு போஸ்டே போட்டுருக்காங்க, சிலை. ஆமா, ஒரு சிலை வச்ச மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. அவன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். ஏன் தெரியுமா? பூரானோ ரிஷப் பண்ணிட்டு சம ஃபார்ம்ல இருந்தானுங்க.
ஆக்சுவலா எனக்கு ரிஷப் பண்ட்ட பத்தி நம்ம ஒரு தனியா பேசணும். என்ன ஆச்சு அவனுக்கு? இப்ப அவன் வந்து இல்ல எம்எஸ் போன மேட்ச்ல தோனியோடைய அடிச்சான், ஒரு போன மேட்ச்ல அடிச்சான். ஓவராலா கரண்ட் ஃபார்மா சொல்லிட்டு இருக்கான். போன மேட்ச் அடிச்சான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவன் வந்து எம்எஸ் தோனியோட ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தான் 2018ல எனக்கு தெரிஞ்சு. ம். 2017லயே வந்துட்டான். 2017, 18ல. அவன் மேல அவ்ளோ ஹோப்ஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா அவன ரொம்ப பிடிக்கும். அவனுடைய பேட்டிங் உடைய அந்த அந்த எப்படி சொல்றது? அப்படியே ஒரு மாரி அடிப்பான். ஒரு 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 மாரி ஷீர் பவர் வச்சு விளாடுவான். ஆனா கடந்த எப்படி சொல்றது? ஒரு ஒரு சில ஒரு சில மேட்சஸாவே இந்தியன் டீமுக்கும் சரி அவன் இல்லவே இல்ல. 24 ஸ்குவாட்ல இருந்தான். அதுக்கப்புறம் வந்து 26ல அவன் இல்லவே இல்ல. பட் ஆனா ஹி இஸ் சம்ஒன் எப்படி சொல்றது? நான் அவன ரொம்ப பெட் பண்றேன் அவன. அந்த அவன் நல்ல டேலண்ட் இருக்கு. பட் இன்னைக்கெல்லாம் அவன் அவுட் ஆனதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அவன் பேச ஆட முடியாம அவுட் ஆயிருக்கான். அவன் கண்ணே தெரியாதவன் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவுட் ஆயிருக்கான். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒண்ணும் இல்ல, மாரி அது கொழுப்பு, லிட்டரலி ஒண்ணும் கஷ்டமா இல்ல. தான் இருக்கு. தெரியல என்னன்னா ஹி இஸ் நாட் சம்ஒன் ஹூ ஐ யூஸ் டு லுக். வேற மாதிரி விளையாடிட்டு இருந்தான் ஒரு காலத்துல. பட் என்ன ஆச்சுன்னே தெரியல. இவன் இப்போ கிட்டத்தட்ட அவன் அந்த என்ன பிருத்வி ஷா, அதே மாதிரி இந்த உன்முக் சந்த் அந்த லிஸ்ட்ல வந்துருவான் போல எனக்கு தெரிஞ்சு அடுத்த அடுத்த வந்துருவான். வருஷத்துல T20. அவன் டெஸ்ட் மட்டும்தான் அவனுக்கு ஏதோ கை கொடுக்குது. ஸோ அதுவுமே இப்போ ஏதோ இப்போ கம்பீர் வந்து ஷஃபில் பண்ணிட்டானா அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ அது ஒன்று. பேண்ட்டை பத்தி புலம்புனா அது ஒரு தனி. ஏன்னா இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா அந்த இனிஷியல் 3-4 ஓவர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிஷியலா அந்த பால் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் போது தான் நம்மளால ரன் ஸ்கோர் பண்ண முடியுது. பால்ஸ் பழச ஆக 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 நின்று தான் வருது. அதை சிஎஸ்கே கரெக்டா புடிச்சிட்டானுங்க, பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் சஞ்சு சேட்டா வந்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு புயல் வந்தது. அதுதான் வெயிட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். நான் ரிமெம்பர் திஸ் நேம், உர்வில் பட்டேல். அவன் 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 சொல்ற 5 6 அடிச்சிருக்கான் எனக்கு தொடர்ந்து. அது யாருமே ஆமா பேசல. ஆமா, தொடர்ந்து 5 6 அடிச்சான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 4 6, இந்த ஓவர்ல அடுத்த ஓவர்ல 2 6. லிட்டரலி மேஞ்சிட்டான். he போட்டு killed the game. பொழந்துட்டான். எனக்கு ஆனா ஒரு கட்டம் மேலதான் டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்க தொட்டாலும் 6. நீ போடு, நீ மாப்பிள்ள, நீ போடு, எங்க வேணா போடு. என்ன போட்டாலும் சரி, அதெல்லாம் ஆனா வேற எனக்கு level. எனக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த அந்த அடிச்ச அடிக்கு இவனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணானுங்களான்றதுதான் எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க. புரியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? சர்ஃப்ராஸ் ஈஸி கான் வின். வருவான் தான் எதிர்பார்த்தோம். நானா வந்து ஈஸி வின் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரசாந்த் வீர் வந்தான் பாரு. யோ 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 யோ. நான் எனக்கு வந்து மறுபடியும் மேனேஜ்மெண்ட் என்னன்னா ஒரு போயிட்டு இருக்காங்க. வாங்கிட்டோம் 14 கோடி இவனை இறக்கிதான் சொல்லி பிடிக்கல. சர்மா ஆங்கரிங் பண்றே அப்பாடே நீ ஆங்கரிங் பண்ணது போதும்டா. அவன் அந்த உருவில் பட்டேல் அவன் அடிக்கல. யோசிச்சு பாக்குறேன் நானு. அவனை அவன் அடிக்கல அடிக்கல. வச்சுக்கோங்க. அவன் அடிச்சு அவன் அவுட்டே இருப்பான். அவன் பேர் என்ன? திக்விஷா. அவன் வந்து ஒரு ஆமா கேட்ச் ஆமா. விட்டுருப்பான். ஆமாடா. அசிங்கமா திட்டும். அவன் கேட்ச ஆமா. புடிச்சிருந்தானா மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது ஒன் கூட சைடு மேட்ச் விடு, இது. அது கூட விடு, அது ஒரு இது வச்சுக்கோ, ஒரு லக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் கேட்ச விட்டான் பாரு டிக்வேஷ். ஆமா அதுக்கப்புறம் இவன் விடுவான், அது நிக்கலஸ் புரன் விடுவான். நிக்கலஸ், ஆமா அதுதான் சொல்றேன் நானு. எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. டேய் பிரசாந்த் வீரை போய் இவனை கூட்டு வந்திருக்கீங்களடா, இம்பாக்ட் சப்பா கூட்டு வந்தீங்க, அதே தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க சஃபராஸ் கான கூட்டு வந்திருக்கணும். ஐயோ இவன் வேற கேட்ச் கொடுத்துட்டு போறான். அந்த நிக்கலஸ் புரன் வரான். ஐயோ பிடிக்கிறாதா அது. எனக்கு புரியலடா. நானு நீங்க வந்து கிரிக்கெட்ல வந்து நம்ம கோச்சா இருந்ததுல, அனலிஸ்டா இருந்ததுல, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பாக்குறோம். விளையாடி இருக்கோம். தெரியுது. ஓகேவா? பட் இந்த அறிவு கூட இல்லையா நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு? தெரியலையேப்பா, தெரியலையே. இல்ல நம்ம மேல தப்பா இல்ல அவங்க தப்பா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு they are giving hope and not proving it தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. ரொமாரி ஷெப்பர்ட் ஹோப் கொடுக்குறான், இஸ் நாட் கோயிங் இட். பிரேவிஸ் இஸ் கிவிங் ஹோப் அண்ட் நாட் ப்ரூவிங் இட். அதான் சொல்றேன், பிரேவிஸ்க்கு பதிலா மேத்யூ ஷாட் தான். பிரேவிஸே பரவாயில்ல. ஐயோ அந்த சாரஜ் மேட்ச் ஜெயிச்சிருந்தா அதெல்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இல்ல அது வேற ஞாபகப்படுத்தி அட்லீஸ்ட் ஃபீல்டிங் ஆச்சு நல்லா பண்ணுவான் பிரேவிஸ். அந்த ரன் அவுட், சூப்பர் ரன் அவுட் மார்க் வந்து அது போதுப்பா எப்பா. எனக்கு அதுதான் பிரேவிஸை நம்ம வச்சுட்டு தான் ஆகணும். இன்னும் 3-4 மேட்ச் என்ன இருந்தாலும் சரி சிஎஸ்கே வச்சுட்டு தான் ஆகணும்.
அத விட்டுடுங்க. பட் ஆனா என்னன்னா, எனக்கு கார்த்திக் சர்மா வர்ற பொசிஷன் தான் புரியல. பத்ரிநாத் எப்படி தோனி உள்ள கொண்டு வருவார்னா, விக்கெட் டக்குன்னு 2 விக்கெட் 3 விக்கெட் போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா தான் கொண்டு வருவாரு. அது ரொட்டேட் ஸ்ட்ரைக் பண்றதுக்காக தான். இல்லையா? ஆமா. இல்ல ஒரு 7த் ஓவர், 8த் ஓவர், 10த் ஓவர் மேல போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் பத்ரிநாத் உள்ளே கொண்டு வர மாட்டாரு. ஆமா அன்லெஸ் ஆர் அன்டில் 6 விக்கெட் 7 விக்கெட் போச்சுன்னா தான். சோ போயிட்டு நீங்க அந்த மாரி ஆங்கரிங் ரோல் பண்ணணும்னா தான் கொண்டு வரணும். பட் ஆனா இன்னைக்கு டேட்ல எனக்கு தெரிஞ்சு ஆங்கரிங் ரோல்ன்றது வந்து கரெக்ட்டா இருக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா எல்லா இல்ல மேட்சுமே 200 சேஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? இல்ல அதனால ஆங்கரிங் ரோல் கொஞ்சம் இன் சென்ஸ் எப்படி அப்படின்னா வந்து ரொட்டேட்டிங் தி ஸ்ட்ரைக் தான் கான்செப்ட்னா விக்கெட் விடாம ரொட்டேட்டிங் தி ஸ்ட்ரைக் தேர் ஷுட் பி சம் மொமெண்டம் இன் தி கேம் பிகாஸ் அப்படியே ஒரு மாதிரி வெறுத்து போன மாதிரி அப்படியே உட்காந்துட கூடாது ஸ்ட்ரோக் வச்சுட்டே இருந்து அப்படியே வெறுத்து தேர் ஷுட் பி ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக் தட்ஸ் தி ஆங்கரிங் எனக்கு ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக் புரியலண்ணா. இருந்துச்சா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்னு டவுட் இருக்கு. பிரசாந்த் வீர வந்து நீ கொண்டு வரன்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா இந்த பொசிஷன்ல வந்து நீ ஒண்ணு கொண்டு வரணும்னா சர்ஃப்ராஸ் கான தான் கொண்டு வந்திருக்கணும். வந்திருக்கணும் நீ கொண்டு தெரியல வரல. ஓகேவா? கொண்டு வரல. அப்போ பிரசாந்த் வீர கொண்டு வரனா அவன எதுக்கு இம்பாக்ட் சபா கொண்டு வர? அவன நீ ஸ்குவாட்ல போட்டுட்டு கார்த்திக் சர்மாவை இம்பாக்ட் சபால கொண்டு எப்ப வந்திருக்கணும். ஏன் இவனு ஏன் ஏன் இவனுங்க வந்து சொல்றேன்னா இன்னைக்கு பைத்தியக்காரனா ஏன் இருப்பானுங்க சொல்றேன்னா போல. இல்ல இன்னும் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வந்து முகேஷ் சௌத்ரிக்கு வந்து 4th ஓவர் குடுக்கணுமே தான் குடுத்தானுங்க. இப்போ நீங்க வந்து கார்த்திக் சர்மா இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா போலிங் போட்டிருக்கலாம். பிரசாந்த் வீருக்கு ஒரு ஓவர் தள்ளி தள்ளி விட்டுருக்கலாம். ஏன்னா ஸ்பின் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஆமா ஆமா 100க்கு ஸ்பின் 100 கொடுத்து முடிச்ச உடனே ஸ்பின் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் தள்ளி இருக்கலாம். முகேஷ்க்கு எனக்கு புரியுது. முகேஷ் வந்து பால் திரும்பினாதான் போடுறான். சோ இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ற டாக்டிக்ஸ் தான் நம்ம மறுபடியும் சொல்றோம். பட் ஆனா சம்ஹவ் பிளேயர்ஸ் தான் இந்த கேம் இழுத்து பிடிச்சி எஸ்பெஷலி பிரசாந்த் வீர் வந்து சொதப்புனா அவனுக்குமே ப்ரெஷர் தான். பட் ஆனா கடைசியில ஒரு 6 அடிச்சிட்டான். அவனும் சரி அடிச்சிட்டான். டூபேவும் சரி அடிச்சிட்டான். கரெக்டான நேரத்துல 6 அடிச்சிட்டான். துபே மட்டும் சொல்லிட்டாரு அவன் வந்து ஸ்கேம் அவனை பத்திலாம் எவ்வளவு வீடியோ நான் பேசிட்டோம். பட் விடுங்க. வாட் எவர் இட் இஸ் அடிச்சா ஸ்குவாட பெருசாச்சு. அதான் அடிச்சா அடிச்சிட்டான், ஜெயிச்சிட்டோம். 2 பாயிண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? அவள்தான் பிளேயர்ஸ் வந்து முக்கியமான நேரத்துல ஸ்டெப் அப் பண்றாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இன்னுமே மேனேஜ்மெண்ட் இன்னுமே கொஞ்சம் நான் தான் சொல்றேன். நமக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம ஜஸ்ட் கிரிக்கெட் பார்த்து சொல்றதுதான். இதேதான் எல்லாரும் சொல்றாங்க. இத வந்து ஆமா அவங்க ஒழுங்கா பண்ணியிருந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஒர்க் ஒரு அவுட் பொசிஷன் ஆயிரும். வந்திருக்கும். இப்போ எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருக்கும். இந்நேரத்துக்கு கிட்டத்தட்ட டாப் 2 பிளேசஸ்க்கு சிஎஸ்கே வந்து இது டாப் 4ல இருந்திருக்கணும். ஒண்ணுமே இல்லாத. ஆமா டாப் 4ல கலீல் இல்ல. இருந்திருக்கணும். டாப் 4 விடுங்க. டாப் 2கே வந்திருக்கும்ன்றேன். ஏன்னா எல்லாமே ஒரு 2 ஆமா டாப் 2கே நம்ம ஆமா ஆமா இது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா கலீல் இல்ல. அவன் பேர் என்ன? அஹ் ப- அஹ் ஆயுஷ் மாத்திரே ஆயுஷ் இல்ல. மாத்திரை. அப்புறம் இன்னொருத்தன் இருக்கானே ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் அவனும் இல்ல. ஓகேங்களா? இவ்ளோ டிஸ்அட்வான்டேஜோட தான் உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்குவாட் இவ்ளோ இப்படி பண்ணும் நான் எதிர்பார்க்கல. பட் வாட் எவர் இட் இஸ் இதுக்கப்புறம் வர்ற மேட்ச்ல ஜெயிச்சாலோ தோத்தாலோ இது வரைக்கும் இவங்க பண்ணதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். பட் வாட் எவர் இட் இஸ் இதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தோணுதுன்னா இப்போ ஒருவேளை பிளே ஆஃப்ஸ் போயிட்டு ஒரு எலிமினேட்டரும் ஆயிட்டு ஒரு மேட்ச் போயிட்டு இவனுக்கு தோத்துருவானுங்களா இல்ல வாட் எவர் இட் இஸ் ஐ டோன்ட் திங்க் சோ திஸ் டீம் வில் ஃபிட் இன்டு தி ஃபைனல்ஸ். ஓகேங்களா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா சொதப்புவான். இல்ல எனக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கே வந்து 15 ஆகுமான்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து எனக்கு பயமா இருக்கு பிகாஸ் யூ கைஸ் ஆர் கிவிங் ஹோப்ன்ற ஒரு விஷயம் ஆர்சிபிக்கும் இதே தான். எனக்கு என்னன்னா யூ கைஸ் ஆர் கிவிங் ஹோப் தட் யூ கைஸ் ஆர் பெட்டர் சைடு அப்படின்ற மாதிரி ஆர்சிபி சிஎஸ்கே கம்பேர் பண்ண முடியாது. பட் எனக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இல்ல இல்ல எனக்கு என்ன அப்படின்னா வந்து பெட்டர் சைடுன்னா எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நாங்க யார் வேணா எப்ப வேணா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்படி பெட்டர் சைடு இப்ப ஜேமி வாட்டன் ஹி இஸ் டூயிங் இஸ் கிவிங் இஸ் 100%. ஓகே அப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்ப உர்வில் பட்டேல் மாதிரி ஆள் வந்து சேப்பாக்குல வந்து இப்படி ஒரு நாக்க வந்து அடிக்கிறதுன்றது வந்து பயங்கரமான ஒரு இது. அந்த நாக்க சத்த நேரத்துல கொஞ்சம் அசந்து இப்படி வரத்துக்குள்ள வந்து முடிச்சிருப்பானுங்க சோழிய தோத்துருப்பானுங்க. இல்ல நிறைய விஷயம் எஸ்பெஷலி வந்து ஒரு கேட்ச் சுரேஷ் சர்மா பாருங்க திக்வேஷ் அந்த ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாலோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆமா முடிஞ்சிட்டு இருந்திருக்கும். எனக்கு என்ன நிஜமா வந்து பிரசாந்த் வீர் மட்டும் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ. பிரசாந்த் வீர் கேட்ச் பிடிச்சிருந்தான்னா நான் சத்தியமா சொல்றேன் நான் மட்டும் ஹேட் பண்ணிருக்க மாட்டேன். சிஎஸ்கே ஃபேன் எல்லாருமே வெறுப்பாயி டீமே ஹேட் பண்ணிருப்பானுங்க.
இல்ல இது என்ன இருக்கும்னா டீம் மேல பிரச்சனை இல்ல. மேனேஜ்மெண்ட்ட கடிச்சிருப்பானுங்க. ஏதாச்சும் அடுத்த மேட்ச் உருப்படியா இல்ல பண்ணிருப்பான். இப்போ ஜெயிச்சதுனால இதே ஸ்குவாட் தான் அடுத்த மேட்சும் போகுது. அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது வேற. ஓகேங்களா? இவங்க பண்ற தப்ப அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்றது தான் நம்ம எவ்வளவு நாளா புலம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இவங்க ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. பிளேயர்ஸ் 100% குடுக்குறாங்க. ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா இது வேற லெவல் டீம். ஏன்னா இப்போ இருக்கிற டேபிள் வச்சு பார்த்தா எந்த டீம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. இல்ல எந்த என்ன டீம் மேட்டர்னா இப்போ ஒரு பிளேயரை நம்பி இருக்கிறது கான்செப்ட் இல்ல. இப்ப அங்க பார்த்த அப்படின்னா வந்து 30, 40, 50 அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பிளேயர் அடிச்சா மட்டும்தான் வந்து டீம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சஞ்சு சாம்சன் அடிக்கணும், இல்ல வந்து ருத்ராஜ் கைக்வாடு அடிக்கணும். அப்படிதான் இருக்கு. அந்த விஷயத்துல நான் மறுபடியும் சொல்றேன், பிளேயர்ஸ் மேல எந்த தப்பும் இல்லைண்ணா. இல்ல அடிக்க சொல்றேன். இப்போ கார்த்திக் சர்மாவுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான் வந்திருந்தானா அப்படியே அந்த மொமெண்டம் கொண்டு போயிருப்பான். மேட்ச் நல்லா இருந்திருக்கும். மாறி இருக்கும். கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் உர்வில் போகும்போது ரெக்வயர்ட் ரன் ரேட் வந்து ஜஸ்ட் 7ல தானே இருந்துச்சு. ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் ஆனா இவன் ரொம்ப டொப்பிச்சதுனால அந்த உர்வில் பட்டேல் நாக்கு வந்து ஒண்டர்ஃபுல் நாக்கு. அதெல்லாம் வந்து அது கெடுத்திருப்பானுங்க. அது ஒரு செகண்ட் வந்து எனக்கு பயமாயிடுச்சு. டேய் என்னடா ஆடிட்டு இருக்கீங்க, என்னடான்னு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு சொல்ல போனா பிச்சுமே கொஞ்சம் நின்றுதானா வந்தது. ஒன்ஸ் உருவில் பட்டேல் மட்டும் தான் அவனுக்கு ஏத்த பிச். அது அழகா அவனுக்கு பேட்ல வர பிச்சு. ஐ மீன் நின்று வந்தா அவன் அடிப்பான் அந்த மாதிரி. இல்லப்பா என்னன்னா சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்கலாம்ப்பா. இவனுக்கு சிங்கிள் கூட ரொட்டேட் பண்ணலப்பா. 2 பேர் சேர்ந்து தூபேவா நான் சொல்றேன். அதுதான் பிரச்சனை. தூபே வந்து ரொட்டேட் எல்லாம் பண்ண மாட்டானா. அவனுக்கு வந்துச்சுன்னா அடிப்பேன். ஆமா அந்த மாதிரிதான். அதுக்கு ஜேமி அதுதான் நம்ம என்னதான் புலம்புனாலும் இது திருந்துவாங்களானா மேனேஜ்மெண்ட் இல்ல எனக்கு தெரியல. அடுத்த மேட்ச் ஏதாச்சும் அடுத்த மேட்ச் நான் சொல்றேன் இதே ஸ்குவாட வச்சுட்டு இப்போ நான் சொல்றேன் நம்பர் 1 என்னன்னா அப்படியா நம்பர் 1 இருக்கலாம். ரன் ரேட் அதிகம் இல்ல, ரன் ரேட் +1ல இருக்கும். சூப்பர். அதான் சொல்றேன்ல இந்த ஸ்குவாட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? இம்பாக்ட் சப்பா கார்த்திக் சர்மாவை போடணும். ஓகேங்களா? கார்த்திக் சர்மாவை போட்டுட்டு பிரசாந்த் வீர ஸ்குவாட்குள்ள கொண்டு வரணும். அவன் போலிங் போட்டு தான் ஆகணும். என்னதான் இன்ஜூரி இருந்தாலும் ஒரு ஓவராச்சும் நீ போட்டு தள்ளு. முகேஷ் வந்து 3 ஓவர் தான் போடுவான், நீ ஒரு ஓவர் போட்டு தள்ளு. ஓகேங்களா? அதே மாதிரி 1 டவுன் வந்து உருவில் வரானா 2 டவுன் வந்து கார்த்திக் சர்மாவை அனுப்பாதீங்க. அன்லஸ் ஆர் அன்டில் அந்த மேட்ச் வந்து பத்ரிநாத் மாதிரி யாராச்சும் ரொட்டேட் பண்ணணும்னா மட்டும் தான் தேவைப்படுது. இல்லன்னா they should go with சர்ஃபராஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது பண்ணாங்கன்னா இல்ல பிரேவிஸ் வந்து ஸ்குவாட்ல தான் இருப்பான். ஓகேங்களா? இல்லனா கார்த்திக் சர்மா இல்லனா வந்து சர்ஃபராஸ் கான் வெச்சு இம்பாக்ட் பிளேயர்ல இம்பாக்ட் பிளேயர்ல அவங்க 2 பேர் வச்சு தான் ரொட்டேட் பண்ண. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சர்ஃபராஸ் கானுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். வாட் எவர் இட் இஸ் ஹி ப்ரூவ்ட். ஓகேங்களா? சோ அவனுக்கு கொடுத்துட்டு இந்த ஸ்குவாடை இதே மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னா 5 போலிங் ஆப்ஷன் 6th போலிங் ஆப்ஷனா பிரசாந்த் வீர் வச்சிருந்தாங்கன்னா லிட்டரலி சொல்றேன் ஃபைனல்ஸ் உள்ள. ஓகே ஓகேண்ணா ஃபைன். ரொம்ப நன்றி. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி பாப்போம். தெரியல. அன்பிரெடிக்டபிள். ஆமா அன்பிரெடிக்டபிளா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. பாப்போம் என்ன வேணா மாறலாம்.